இது வந்து அடுத்த கொஸ்டின். தி டேட்டா அட்ஜசன்ட் டேபிள் depicts the length of women's forearm and at corresponding weight. இது ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் வந்து கொஞ்சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூல வந்து ஒரு உமன்ஸோட ஃபோர் ஹேண்ட், அதாவது முன்னங்கையோட அளவும் அதே போல அவங்களோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஹைட்டும் ஃபோர் அண்ட் முன்னங்கையோட லென்த்தும் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா x = ax + bன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இங்க வந்து ஏவும் பியும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். கீழே பாருங்க டேபிள் லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது முன்னங்கையோட லென்த் ஒன்று கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்காங்க, ஹைட் வந்து ஒய்ன்னு எடுத்திருக்காங்க. இப்போ முன்னங்கையோட அளவு வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ஸ்ல எடுத்துருக்காங்க. அது வந்து ஹைட் பாத்தீங்கன்னாக்கா அங்குலத்துல, அதாவது இன்ச்சஸ்ல எடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் வந்து இது ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இது வந்து 1 ஃபங்க்ஷன்ல வந்து வருமானம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வாங்க இது எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாம். First submission question பண்ணா, if this relation is a function கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஃபங்க்ஷனா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 35, 45, 50, அதே போல 55. ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 56, 65, 69.5, 74. ஓகேங்களா, இதுதான் வந்து எக்ஸ் ஒன் ஒய்யோட வேல்யூ. இப்போ 35, 45, 50, 55 இது வந்து எக்ஸ். 56, 65, 69.5, 74 இது வந்து ஒய். இப்போ பாருங்க, இது வந்து 35ல இருந்து 56 இருக்கும், 45ல இருந்து 65, 56ல இருந்து 69, 55ல இருந்து 74 இருக்கும் போகுது. அப்போ therefore it is a function. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபங்க்ஷன். வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் a and b. a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நமக்கு y = ax plus b கொடுத்துறாங்க. இங்க a வும் என்னன்னு சொல்லிட்டாங்க, கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ = 35. ஏன்னா அந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கும் 35, 56 அதுதான் எடுத்துக்கேன். அப்புறம் y ஓட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 56 ன்னு எடுக்கலாம். இது ரெண்டுக்கும் வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y ஓட வேல்யூ நமக்கு 56 ன்னு இருக்கு. x ஓட வேல்யூ வந்து 35 plus b. ஓகேங்களா, அப்போ இது வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இது வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா 56 minus 35 a = b. ஓகேங்களா, அதுக்கடுத்தது இன்னொரு x y = ax plus b. இதுல வந்து x ஓட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 45 ன்னு எடுக்கிறேன். y = செகண்ட், அதாவது டேபிள் செகண்ட் வேல்யூ y = 65 எடுக்கிறேன். இது வந்து அப்படி பண்ணுங்க. 65 = a 45 plus b. இதுவும் அதே போல பண்ணுங்க. 65 minus 45a = b. ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டு இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. அப்போ ஈக்குவேஷன் 1 = ஈக்குவேஷன் 2. அப்போ என்ன பண்ணணும் பாருங்க. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும்.
ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 மைனஸ் பண்ணுங்க. அப்போ 56 மைனஸ் 35a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு b. அதுக்கப்புறம் வந்து என்னது 65 மைனஸ் 45a ஈக்குவல் டு b. ஓகேங்களா? இப்போ பிளஸ் இருக்கிறதுலாம் மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கிறதுலாம் பிளஸ் மாற்றணும். அப்போ இது வந்து மைனஸ், இது வந்து பிளஸ், இது வந்து மைனஸ். ஓகேங்களா? அப்போ இது பிளஸ் மைனஸ் பி, இந்த மைனஸ் பி பிளஸ் பி மைனஸ் பி கேன்சல். அப்போ இதுல வந்து 65ல 56 இப்போ மைனஸ் 65 இது அப்போ மைனஸ் 9 இது 45ல பிளஸ் 45 பார்த்தீங்கன்னா பிளஸ் 10a ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ இந்த பிளஸ் 9 வந்து அந்த பக்கம் போச்சுனாக்கா மைனஸ் 9 பிளஸ் 10a ஈக்குவல் டு 0. அப்போ 10a equal to 9. அப்போ a equal to 9 divided by 10. அப்போ இதை கேன்சல் பண்ணுவா 0.9. a ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா a equal to 0.9. ஓகேங்களா? இப்போ a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு, இப்போ b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ a equal to 0.9 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ இருக்குல்ல, இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சல இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ 56 ஈக்குவல் டு a ஓட வேல்யூ 0.9 இன்டு 35 பிளஸ் b. அப்போ 56 ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 31.5 பிளஸ் b. இப்போ இந்த இது ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 56 மைனஸ் 31.5 ஈக்குவல் டு பி. இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 24.5. அப்போ ஈக்குவல் டு பி. அப்போ a ஓட வேல்யூ வந்து 0.9, b ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 24.5. இதுதான் வந்து a and b ஓட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ தேர்ட் சப்டிவிஷன் क्वेश्चन பாத்தீங்கன்னா இப்போ x ஓட வேல்யூ ஒன்னு கொடுத்திருக்காங்க 40. அந்த டேபிள் இல்லாம x ஓட வேல்யூ தனியா ஒன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கொடுத்துட்டாக்கா அப்ப அந்த x ஓட வேல்யூ தனியா கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த x ஓட வேல்யூ தனியா கொடுத்துட்டு அந்த பெண்ணோட உயரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதான் தேர்ட் சப்டிவிஷன் क्वेश्चन. அப்போ அந்த ஃபங்க்ஷன் y = ax + b எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 40 வந்து இந்த x ல அப்ளை பண்ணுங்க. அப்போ y = a 40 + b. ஓகேங்களா? இப்போ y = a ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 0.9 × 40 + b. b ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 24.5. இப்போ இத பண்ணுங்க y = ஏன்னா y வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு. அது y வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா height அதாவது height வந்து ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு. அப்போ y = என்ன ஆன்சர் வரும் பாத்துக்கங்க 60.5. therefore that woman's height = 6.5 centimeter. ஓகேங்களா? அந்த பெண்ணோட ஹைட் வந்து 60.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதோட போத் சம் பாருங்க. இப்போ வந்து இதுல x வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதுல வந்து y ஓட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி x ஓட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இப்போ y ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 53.3. இதுக்கு முன்னாடி x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து முன்னமயிர் அதாவது 400 ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க லென்த். அப்போ y = ax + b
பி. ஒயோட வேல்யூ 53.3, ஏயோட வேல்யூ 0.9 எக்ஸ் பிளஸ் பியோட வேல்யூ 24.5. அப்போ இது வந்து 53.3 மைனஸ் 24.5 ஈக்குவல் டு 0.9 எக்ஸ். இது மைனஸ் பண்ணோம்னாக்கா 28.8 ஈக்குவல் டு 0.9 எக்ஸ். இதோட மல்டிபிகேஷன் பக்கம் டிவிஷன் ஆகும். அப்போ 28.8 டிவைடட் பை 0.9 ஈக்குவல் டு எக்ஸ். இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா நமக்கு தான் ஒரு ஆன்சர் 32. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 32. அந்த பெண்ணோட முன்னங்கையோட